Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கணம் அப்படிங்கறத எப்படி படிக்கலாம் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சில ரிவைஸ்டு சிலபஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க குரூப் 2க்கும் குரூப் 4க்கும். ஓகேவா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா தமிழ மேண்டட்டரி ஆக்கிட்டாங்க, அதாவது கட்டாய பேப்பரா மாத்திட்டாங்க. ஸோ அதுலயும் குரூப் 4லாம் எடுத்துட்டோம்னா நீங்க இந்த பேப்பரை தமிழ் பேப்பரை கிளியர் பண்ணா மட்டும்தான் அடுத்து இருக்க பேப்பரையே எவாலுவேட் பண்ணுவோம்னு சொல்லி போட்டுட்டாங்க. ஸோ அப்ப நம்ம தமிழுக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க தமிழுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அது குரூப் 2வா இருக்கலாம் இல்ல குரூப் 4ஆ இருக்கலாம், ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு அதுல பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ் தமிழுக்கு தான். அதுலயும் இந்த இலக்கண பகுதியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 35 கொஸ்டின் ஷியரா நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம் இந்த இலக்கண பகுதியில இருந்து மட்டுமே. அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அப்ப அதை எப்படி படிக்கிறது? சிலபஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த சிலபஸ் எடுத்து அப்படியே உட்கார்ந்து படிச்சிடலாமா அப்படின்னா அதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்கு. எப்படி எந்தெந்த டாபிக் கீழே எதை படிக்கலாம், எதுக்கு அடுத்து எப்படி படிச்சா நம்மளால ஈஸியா அதை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஆர் குரூப் 2A, அதாவது இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டுக்குமே, அடுத்து குரூப் 4 அண்ட் VAO இதுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு தமிழ் இம்பார்ட்டன்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ அதுக்கான பேப்பர் சிலபஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும்னு பார்ட் ஏ எடுத்துட்டோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்னே கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன? பார்ட் பி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வில் நாட் பி எவாலுவேட்டட் இஃப் த கேண்டிடேட் டஸ் நாட் செக்யூர் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கு, 150 மார்க்ஸ்க்கு நடக்குது. அண்ட் தென் பார்ட் பில ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிலாம் வருது. நமக்கு இந்த பார்ட் இப்ப தேவையில்லை. ஸோ நம்ம இதை தான் பார்க்க போறோம், பார்ட் ஏ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பார்ட் ஏல 3 பகுதியா பிரிக்கிறாங்க. அது எப்படி? இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்னு பிரிச்சிருக்காங்க. அதுல நம்ம இலக்கணம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் பகுதி ஆன்னு சொல்லிட்டு சிலபஸ்லயே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது போத் குரூப் 2 அண்ட் குரூப் 2A இதுக்கும் இதே சேம் சிலபஸ் தான். ஸோ அதுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்ப 6th to 10th வரைக்கும் இருக்க எல்லா இலக்கணத்தையும் படிச்சா போதுமா? போதும் தான். அதை தாண்டி கொஸ்டின் கேட்க போறது இல்ல. ஆனா அத படிக்கிறதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கு, சரிங்களா? சோ இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இங்க பாருங்க, பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி கொடுத்திருக்காங்க. இந்த பிரித்தெழுதுக அப்படின்னு எடுத்துட்டா அப்ப 6th to 10th ஸ்கூல் புக் தான் சோர்ஸ் புக், நமக்கு வேற எதுவுமே இல்ல. நம்மளோட எஸ்சிஆர்டி புக் தான் நம்மளோட சோர்ஸ் புக். ஸோ அதை எடுத்துட்டு அதுல கொடுத்துருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் நான் சால்வ் பண்ணி பாக்குறேன், அதை ஃபுல்லா நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னா கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும்? அதுக்குன்னு ஒரு இலக்கண விகுதி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புணர்ச்சியில இருக்கக்கூடிய எல்லா விதிகளும் தெரிஞ்சதுன்னா எவ்வளோ கஷ்டமான பிரித்தெழுதுக கொடுத்தாலும் நம்மளால படிக்க முடியும். ஓகேங்களா? சரி, அப்ப அந்த புணர்ச்சிங்கிறத அப்ப நான் 6th to 10th இலக்கண பகுதியில தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த புணர்ச்சியை மட்டும் நான் ஃபுல்லா எடுத்து படுத்தா பிரித்தெழுதுக முடிச்சிடலாமா? எடுத்தோன்னே இந்த புணர்ச்சியை நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால ஒண்ணுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புணர்ச்சியில ஃபர்ஸ்ட் 2 டாபிக் கொடுத்திருப்பாங்க, அது கூட பிரச்சனை இல்லை, அதாவது அதோட வகைகள் கொடுத்திருப்பாங்க, பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஆரம்பிக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண்பு பெயர், மகர ஈற்று புணர்ச்சி, இந்த மாதிரி டைப்ஸ் கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த குற்றிய லுகரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இதுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதுல இருக்கக்கூடிய புணர்ச்சியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த குற்றியலுகரம் இந்த புணர்ச்சியிலேயே கொடுத்திருப்பாங்க. வன்தொடர் குற்றியலுகர புணர்ச்சினா இப்படி பண்ணணும், மென்தொடர் புணர்ச்சினா இப்படி இருக்கணும், இடைத்தொடர்னா இப்படி இருக்கணும், ஆயுத தொடர் புணர்ச்சினா இந்த மாதிரி இருக்கணும்னு மாத்தி மாத்தி கொடுத்திருப்பாங்க விதிகள். சோ அப்ப இதெல்லாம் எனக்கு தெரியணும்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? குற்றியலுகரத்தை நான் தரவு பண்ணணும். அப்ப அந்த குற்றியலுகரத்தை படிக்கணும்னா நான் எங்க போகணும்? சார்பெழுத்துக்கள் போகணும். ஏன்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி இலக்கணம் அப்படின்னாலே மொத்தமே இந்த 5 வகைக்குள்ளதான் இருக்கும்.
இலக்கணம்ங்கிறதே 5 வகைக்குள்ளதான் இருக்கு. என்னென்ன? எழுத்து, சொல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொருள் இலக்கணம், அதுக்கப்புறம் யாப்பு இலக்கணம், அதுக்கப்புறம் அணி இலக்கணம். இந்த 5 பகுதியை தாண்டி வேற பகுதிக்குள்ள இல்ல. சோ அப்ப எனக்கு இதுல வரக்கூடிய அந்த குச்சி எழுகரம்லாம் தெரியணும்னா இந்த எழுத்து இலக்கணத்துல எழுத்து வகைகள்ல இருக்கக்கூடிய சார்பெழுத்துக்களை நீங்க படிச்சிருக்கணும். சார்பெழுத்துக்கள் மட்டும் படிச்சா பத்தாது. ஏன்னா இதுல நான் பண்பு பெயர் புணர்ச்சின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அப்ப அந்த பண்பு பெயர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். அந்த பண்பு பெயர் தெரியணும்னா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, இந்த இலக்கண குறிப்பறிதலுக்குள்ள நான் வரணும். அது மட்டும் இல்லாம இந்த வேர்ச்சொல் இதெல்லாம் கொடுத்திருக்காங்களா, இந்த வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல், வேர்ச்சொல்லை கொடுத்து வினை முற்று, வினை எச்சம், வினையாளனின் பெயர், தொழிற்பெயர், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் என்னால பண்பு பெயர் எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த பண்பு பெயர் மட்டும் தெரிஞ்சா போதுமா? போதாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல இனமிகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இனம்னா என்னது? அதுக்கான இன எழுத்துக்கள். அதுக்கும் திருப்பி அகைன் நான் எழுத்து இலக்கணத்துக்குள்ள வரணும். அதுல இருக்கக்கூடிய இன எழுத்துக்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ அப்ப இந்த வெறுமனே இந்த பிரித்து எழுதுக அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுக்கணும்னா எனக்கு இத்தனை தெரிஞ்சிருந்தாதான் அதுல கொடுத்திருக்க விதிகளை என்னால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ அப்ப நான் இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு ஆர்டர்ல நான் படிச்சா மட்டும்தான் என்னால இதுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஆனா ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக்கும் இந்த இலக்கணம் தான். கன்ஃபார்மா நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்படி ஒரு டாபிக் தான் இந்த இது. சோ அப்ப அதை நான் படிக்கிறதுக்கு சம் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணா மட்டும்தான் முடியும். அதுக்குதான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன், ஆர்டர் வைஸ் நான் படிக்கணும். எடுத்தோன்னே இந்த சிலபஸ்ல கொடுத்துருக்கா, நான் ஃபர்ஸ்ட் சிலபஸை ஃபுல்லா நான் மைண்ட்ல ஏத்திக்கிறேன், மைண்ட்ல ஏத்துனதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற புக்ல இருக்கிற ஃபுல்லா நான் தேடி தேடி எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா படிக்க முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த படிக்கணும்னா இந்த இதுக்குள்ளேயே இத்தனை டாபிக் குள்ள போகணும். அப்ப ஒரு ஆர்டர் எடுக்கணும். அதுக்குதான் எதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுத்து இலக்கணம்னா என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் சொல் இலக்கணம், அந்த சொல் இலக்கணத்துல என்னெல்லாம் வரும்னு தெரியணும், அடுத்து பொருள் இலக்கணம் தெரிஞ்சுக்கணும், அடுத்து யாப்பு இலக்கணம், அதுக்கப்புறம் அணி இலக்கணம். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், பொது இலக்கணத்துக்குள்ள வரும். அது என்ன பொது இலக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, பிழை திருத்தம்னு ஒரு பகுதி கொடுத்திருக்காங்களா, அதுதான் இந்த சந்தி பிழையை நீக்குதல். சந்தி பிழைனா ஒண்ணும் கிடையாது, எந்தெந்த இடத்துல எல்லாம் வல்லினம் மிகும், எந்தெந்த இடத்துல எல்லாம் வல்லினம் மிகாம வரணும். இப்ப இந்த இடத்துலயே பாருங்க பொது தமிழ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, இந்த இடத்துல இத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எங்கெல்லாம் இந்த இத்து வரணும், எங்கெல்லாம் வரக்கூடாது, தட் மீன்ஸ் வெறும் இத்து மட்டும் கிடையாது, இந்த வல்லின எங்க வரணும் எங்க வரக்கூடாது அப்படிங்கறத நான் கரெக்டா போகணும். அதுதான் சந்தி பிழையை நீக்குதல். அடுத்து இந்த ஒருமை பன்மை பிழையை நீக்குதல், அதுவும் பொது இலக்கணத்துல வந்துடும். அதுக்கும் வந்து நான் என்ன பண்ணணும், அந்த இடங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒருமை பன்மை இதெல்லாம் சொல்றோமா, அது மட்டும் இல்லாம தன்மை முன்னிலை, தன்மை பெயர், முன்னிலை பெயர், படக்கை பெயர், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் நம்ம இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம். அப்ப எனக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சாதான் என்னால இங்க இருக்கக்கூடிய அந்த இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து மரபு பிழைகள். மரபுனா நமக்கு தெரியும், வழி வழியா நம்ம முன்னோர்கள் வழங்கிட்டு வர்றது, அததான் மரபு வழின்னு சொல்லுவோம். சோ அவங்க பயன்படுத்திட்டு இருக்கதை நம்ம சரியாதான் பயன்படுத்திட்டு இருக்கோமா அப்படிங்கிறது. அடுத்து வலுவு சொற்கள். இன்னைக்கு நிறைய நம்ம தாய்மொழியை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், ஆனா இலக்கணத்துல நிறையவே நம்ம தவறா பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இலக்கணம் இல்லாம பேசக்கூடிய சொற்கள் தான் வலு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அந்த வலுவு சொற்கள்லாம் எது எதுன்னு தெரிஞ்சு அதை நீக்குறது. அப்ப இதெல்லாம் தெரியணும்னா எனக்கு எது தெரிஞ்சிருக்கணும், வலுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வலுவமைதினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். வளாநிலை, வலுநிலை, வலுவமைதின்னு சொல்லுவாங்க. வளானா சரியா இருக்கக்கூடிய சொற்கள், இலக்கண முறைப்படி சரியா. வலுனா இலக்கண முறைப்படி இலக்கண முறை இன்றி இருக்கக்கூடியது. வலுவமைதினா இலக்கண முறைப்படிதான் இருக்கு, பட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய. அப்ப அதெல்லாம் எனக்கு தெரியணும். அடுத்து பிறமொழி சொற்கள் தெரியணும். அதே போல இங்க வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பொருத்துதல்னு கொடுத்திருக்காங்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், புகழ்பெற்ற நூல், நூலாசிரியர் அப்படின்னு எடுத்தோன்னே இத போய் நம்ம புக்ல இருக்கக்கூடிய எல்லா இதையும் நம்ம எடுத்தோம்னா படிக்க முடியாது. சோ அப்ப என்ன பண்ணணும், இந்த டாபிக் அடுத்து இந்த தொடரும் தொடர்பு மறிதல், அதாவது தொடரால் குறிக்கப்படக்கூடிய சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும், இந்த ரெண்டையும் நம்மளால எடுத்தோன்னு படிக்க முடியாது இலக்கணத்துல. இதை நம்ம எப்ப படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கியம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால இதுக்கு வர முடியும். ஃபர்ஸ்ட் நான் இலக்கணம் முடிச்சுதான் இலக்கியம் போகணும்னா சில இடத்துல முடியாது என்னால. சோ அப்ப என்ன பண்ணணும்னா இதுக்கு
இலக்கியத்தை படிச்சுட்டேன்னா அந்த இலக்கியம் படிக்கும் போதே நம்ம நோட்ஸ் எடுத்துருவோமா, சோ அப்ப அதை வச்சு என்னால இதுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்து பாருங்க, இப்ப பிரித்தெழுதலுக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்து எதிர்ச்சொல், இதுவும் அதே போலதான். எனக்கு அந்த நான் இது சொல்றேன்னா இலக்கியம் சொல்றேன், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சொல்றேன், அதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த சொல்லுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படிங்கறத நம்ம அதை வச்சே தெரிஞ்சிடும். அப்ப அதை படிக்கும் போது இதுவும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பொருந்தாச்சொல், அதுவும் அங்க வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப இது சொல்லிட்டேன், இது கடைசியா தான் நான் வரணும். ஏன் இத இலக்கணத்திலேயே நான் கடைசி பகுதியா பொது இலக்கணம் அப்படின்ட்டு 6வதா நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சந்தி பிழையை நீக்குதல் அப்படிங்கறதையே நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வல்லினம் எங்க மிகவும் மிகாது. அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன தெரியுமா கொடுத்திருப்பான், அது அவை இதெல்லாம் ஓகே, ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து வந்து கொடுத்திருப்பான், இரண்டாம் வேற்றுமை விளியில் வல்லினம் மிகும். அடுத்து இந்த 6ஆம் வேற்றுமை தொகையில மிகாது, பண்பு தொகையில மிகும், வினை தொகையில மிகாது, அடுக்கு தொடர் இரட்டை கிளவில மிகாது, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்திருப்பான். அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் வேற்றுமை தொடர்னா என்னன்னு தெரியணும், வேற்றுமை தொகைனா என்னன்னு தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கணும், இங்க இருக்கக்கூடிய இந்த இலக்கண குறிப்பறிதல்ல வரும். இதுலதான் இந்த இலக்கண குறிப்பறிதல்ல தான் எது வரும், தொகாநிலை தொகைநிலை அப்படின்னு சொல்லிட்டு 2 வரும். சோ அப்ப அதை படிச்சுட்டா என்னால இங்க இருக்கக்கூடிய வேற்றுமைக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இலக்கண குறிப்பறிதல்ல என்னெல்லாம் வந்துரும்னு பாக்குறீங்க, தொகா, தொகை, வேற்றுமை, என்னென்ன வேற்றுமை உருபுகள் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். அது இது இலக்கண குறிப்பு, தொகா தொகை. அடுத்து நான் இங்க சொன்னேன் பாருங்க, வினை தொகைனா என்ன, பண்பு தொகை என்ன, அதுவும் இந்த வேற்றுமையில வந்துடும். இந்த வினைத்தொகை பண்பு தொகை தெரியறதுக்கு முன்னாடி நான் என்ன தெரிஞ்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் பண்பு பெயர்னா என்ன, வினை சொல்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வினைச்சொல், வினை முற்று, எச்சம், இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும், இங்க வந்திருக்கணும். அடுத்து அதுல பெயர் சொல்லோட வகைகள் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன பெயர் சொல்கள் இருக்கு, தொழிற்பெயர், அந்த இதெல்லாமே இதுல எனக்கு தெரிஞ்சுக்கணும். இங்க தொழில் பெயர், அடுத்து 6 வகையான பெயர் சொற்கள் இருக்கு, அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். சோ அப்ப சாதாரணமா இந்த ஒரு பிழைய தெரிஞ்சுக்கணும்னாலே எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு பாருங்க, அந்த வினை சொல்னா என்ன, வினை முற்றுனா என்ன, வினையச்சம், பெயரச்சம், வினையாளனையும் பெயர், தொகாநிலை, தொகைநிலை, வேற்றுமை, இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சாதான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணணும், நான் இத படிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பொது இலக்கணம் வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் எழுத்து இலக்கணத்தை முடிச்சிருக்கணும். அடுத்து சொல்லிலக்கணத்துலதான் இதெல்லாமே வரும். சொல்லிலக்கணத்துல எதெல்லாம் வருதுன்னு பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல், அது என்ன ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல்னு வரலாம். தமிழ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, தீ, பூ, கை, பை, இந்த மாதிரி மொத்தம் 42 தமிழ் சொற்கள் வந்து இந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களா இருக்கு. இப்ப ஒரே ஒரு எழுத்தை வச்சு அதுக்கு பொருள் இருக்கு, அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல். இந்த மாதிரி 42 இருக்கு. அந்த 42 சொல்லுக்கும் ஒரு சொல்லுக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு சொல்லுக்கும் 3-4 பொருள் இருக்கு. சோ அப்ப அந்த இதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து இதெல்லாம் சொல்லிலக்கணத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து சொல்லிலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வகையான சொற்கள் இருக்குன்னு தெரியும். அதுல இலக்கண வகை சொற்கள் என்ன, இலக்கிய வகை சொற்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த இலக்கண வகை சொற்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இங்க பாருங்க இந்த வேர்ச்சொல்னா என்னன்னு தெரியும். இந்த வேர்ச்சொல் வந்து எங்க படிக்கலாம், நம்ம பகுபதம் பகாபதத்துல படிக்கலாம். பகுபதம்னா என்ன, பகாபதம்னு படிக்கும்போது உங்களுக்கு இந்த வேர்ச்சொல் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அந்த வேர்ச்சொல் தெரிஞ்சிருச்சு, பகுபதம் பகாபதம் தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து நம்ம ஈஸியா அந்த வினைச்சொல், அதோட வினை முற்றினா என்ன, எச்சம்ல வினை எச்சம், பெயரெச்சம், வினையாளனையின் பெயர்னா என்ன, தொழில் பெயர்னா என்னன்னு தெரிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றான், பெயர் சொல்லோட வகைகள், இலக்கண குறிப்பு, இந்த ஆர்டர்ல சொல்லிலக்கணத்தை படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், பொருள் இலக்கணம் படிக்கிறேன், அதுக்கப்புறம் யாப்பு இலக்கணம் படிக்கிறேன், அணி இலக்கணம் படிக்கிறேன். அடுத்துதான் பொது இலக்கணத்துல எதெல்லாம் வந்துருது, இந்த பிழை திருத்தம் வந்துருது. அடுத்து இந்த ஆங்கில சொல்லும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்ப படிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த உரைநடை வரும்போது இதை படிச்சிருவோம். நம்ம உரைநடையில தான் நிறைய இந்த இது வரும், அதாவது தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு, அந்த இதெல்லாம் வரப்ப அந்த உரைநடை வரும்போது இதை படிச்சிருவோம். அடுத்து ஒளி வேறுபாடு, இந்த இடத்துல அது என்ன ஒளி வேறுபாடு, நமக்கு என்ன எக்ஸாம்ல சவுண்ட் கொடுத்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்ல போறாங்க கிடையாது. அதுக்குதான் நம்ம இங்க என்ன பண்ணிருக்கணும், மயங்கொலிகள் அப்படிங்கிற டாபிக் வந்து தெரிஞ்சிருக்கணும். அது என்ன மயங்கொலிகள், அதுதான் நம்ம எதுல படிப்போம், எழுத்து இலக்கணத்துல படிப்போம். சோ அப்ப அந்த எழுத்து இலக்கணம் தெரிஞ்சுட்டா மயங்கொலிகள் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிடும். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லிட்டேன், வேர்ச்சொல் சொல்லிட்டேன். அடுத்து
இத வச்சு இதெல்லாம் சொல்லிடுறேன். அடுத்து அகர வரிசை ரொம்பவே ஈஸி. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்ம எழுதுறது அவ்வளவுதான், ஈஸி. இங்கிலீஷ்ல நம்ம படிச்சிருப்போம்ல ஆல்பபெட்டிக்கல், அட்டண்டன்ஸ்ல நம்ம நேமே எப்படி வருது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தானே கொடுக்குறாங்க. அதுபடி தமிழ்ல எழுதக்கூடியது இந்த அகர வரிசை. இதுக்கு நம்ம பெருசா எதுவும் படிக்க போறது கிடையாது. அதே போல இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குது, இதுதான் இம்பார்ட்டன்ட். இது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சொல்லிலக்கணத்திலேயே நம்ம தொடர் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து சொல்லிலக்கணத்துக்கு அப்புறம் தொடர் இலக்கணம்னு வரும். இந்த தொடர் இலக்கணத்துலதான் பாத்தீங்கன்னா இதுவும் பொது இலக்கணத்திலேயே நம்ம போடலாம். அந்த தொடர் இலக்கணத்துலதான் வாக்கிய வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல எப்பவுமே வாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுவாய், அந்த வாக்கியத்துல ஒரு எழுவாய் இருக்கலாம், இல்ல பல எழுவாய்கள் இருக்கலாம். அதை தொடர்ந்து என்ன வரணும், செய்யப்படு பொருள் இருக்கணும். அதை தொடர்ந்து எனக்கு என்ன இருக்கணும், பயனிலை இருக்கணும். பயனிலை. அப்ப எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை, இப்படிதான் ஒரு வாக்கியம் வாக்கிய அமைப்பு இருக்கணும். சோ அப்ப அந்த வாக்கிய அமைப்பு இப்படிதான் இருக்கணும்னு தெரிஞ்சு இதுபடிதான் சொற்றொடரை உருவாக்க முடியும். அப்ப அந்த சொற்றொடரை உருவாக்கணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த எழுவாய்னா என்ன, செய்யப்படு பொருள்னா என்ன, இந்த பயனிலைனா என்ன, இது ஒவ்வொன்றும் எந்தெந்த இடத்துல இருக்கப்ப அந்த வாக்கியம் என்ன வகை வாக்கியமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சாதான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும், எவ்வகை வாக்கியம்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை, இந்த வாக்கிய அமைப்புகள்லாம் தெரிஞ்சாதான் எனக்கு இதை கரெக்டா என்னால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பெயர் சொல் சொல் இலக்கணத்துல நான் சொல்லிட்டேன். அடுத்து இலக்கண குறிப்பு நான் சொல்லிட்டேன். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து, இது எப்படி இருக்கும்னா நமக்கு வினா மற்றும் விடை வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எத்தனை வகையான வினாக்கள் இருக்கு, எத்தனை வகையான விடை வகைகள் இருக்கு அப்படிங்கறது இருக்கு. அதை பேஸ் பண்ணிதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, சோ இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ஆன்சர் கொடுத்துருவாங்க, ஒரு ஆன்சர் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். அதுக்கு இந்த வினா வகைகள் விடை வகைகள் ஜஸ்ட் தெரிஞ்சாலே இதை நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இதுவுமே சில டைம் மேக்சிமம் எதை படிச்சுட்டு வந்தா ஈஸியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் அந்த செய்யுளை முடிச்சுட்டு வந்தா ஈஸியா இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சில பழைய கொஸ்டின்ஸ் மேக்சிமம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த செய்யுள்ல இருக்க வரிகளை கொடுத்துதான் அதுல இருந்து நம்மள கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண சொல்லிருப்பாங்க. அப்ப அந்த செய்யுளுக்கு நமக்கு அர்த்தம் புரிஞ்சாதான் நம்மளால அதை பேஸ் பண்ண கொஸ்டின் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி நம்மளால கொஸ்டின் எடுக்க முடியும். சோ அப்ப என்ன பண்ண முடியும், இதையும் நமக்கு செய்யுள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டா ஈஸியா நம்மளால இதை எடுக்க முடியும். அடுத்து பாருங்க, இது எவ்வகை வாக்கியங்கள் நான் சொல்லிட்டேன். அடுத்து தன்வினை பிறவினை, அடுத்து உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள். இந்த உவமையால் விளக்கப்படும் இதுவே இலக்கண குறிப்பிலேயே வந்துரும். மேக்சிமம் என்னென்ன சொற்கள் உவமை சொற்கள் அப்படிங்கிறது எல்லாமே உவம உருபு வெளிப்படையா வருது, இந்த மாதிரியான இது எல்லாமே வந்துரும். சோ அதை வச்சு நம்ம அர்த்தம் நம்ம சொல்லணும், அதுக்கு என்ன மாதிரியான அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடியதை இந்த உவமையால் விளக்கக்கூடிய பொருத்தமான பொருளை தேர்ந்து. அடுத்து எதுகை மோனை இயைபு இவற்றுள் ஒன்றை தேர்ந்தெடுத்த. இது தெரியணும்னா நம்ம எதுக்கு படிச்சிருக்கணும், இங்க நான் சொன்னா 4th one யாப்பு இலக்கணம் தெரிஞ்சு. இந்த யாப்பு இலக்கணத்துல தொடை விகற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும், அது தெரிஞ்சா என்னால இதை சொல்லிடும். அடுத்து பழமொழிகள், இதுதான் இப்ப லேட்டஸ்டா சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது நம்ம டிஎன்பிஎஸ்சி புக்லயே இருக்கு. சொலவடைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ அந்த இதை வச்சுட்டு நம்ம பழமொழிகள் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இவ்வளவுதாங்க இலக்கணம். சோ அப்ப இப்ப இந்த டாபிக் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்ப இதுல ஒரு ஆர்டர் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் எழுத்துனா என்ன அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சா இங்க எத்தனை இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து சொல் இலக்கணத்துல என்னென்னலாம் வரும்னு அந்த ஆர்டர்ல படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும்னு சொன்னேன், சொற்கள்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், சொற்களோட வகைகள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பகுபதம் பகாபதம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வேர்ச்சொல் என்ன, அடுத்து வினை முற்றுவினை, அதுக்கப்புறம் பெயர்ச்சொல் வகையறிதல், இலக்கண குறிப்பறிதல், இதெல்லாமே வந்துடும். இலக்கண குறிப்பறிதல்ல இந்த தொகா தொகை வேற்றுமை இதெல்லாம் வந்துடும். சோ அப்ப இது தெரிஞ்சுட்டா என்னால இந்த சந்திப்பிழையை நீக்குதலுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்து பாருங்க, பொருள் இலக்கணம் படிக்கணும். அடுத்து யாப்பு இலக்கணம், அதாவது தொடை விகற்பங்கள், அணு இலக்கணம்,
அணி இலக்கணம் இப்ப இருக்கிறதுல குடுக்கல, ஆனா பழைய சிலபஸ்லயுமே இல்ல, ஆனா அதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் இருந்துதான் இருக்கு. அடுத்து இந்த பொது இலக்கணம். பொது இலக்கணத்துக்கு நம்ம பெருசா படிக்க போறது இல்ல. இது அகர வரிசைனா என்ன, அடுத்து இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், எவ்வகை வாக்கியம்னு சொல்றது, இந்த தன்வினை, பிறவினை, செய்வினை, அடுத்து இந்த புணர்ச்சி, இது எல்லாமே பொது இலக்கணத்துல வந்துரும். சோ இப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதோட நம்ம என்ன பண்ணலாம், இந்த இலக்கண பகுதியை ஸ்டாப் பண்ணிட்டு இலக்கியத்தை முடிச்சிட்டு இலக்கியத்தை முடிச்சிட்டோம்னா இலக்கியத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஆன்சர் பண்ணலாம், அடுத்து இதுக்கு ஆன்சர் பண்ணலாம், அடுத்து எதிர்ச்சொல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அடுத்து பிறமொழி, இது இப்ப வராது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த உவமையால் விளக்கப்படும் சொற்களுமே அங்கேயே வந்துடும் மேக்சிமம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல், இதெல்லாம் அதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், பழமொழிகள், அது ஈஸியாவே நம்ம பேச்சு வழக்கிலே நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம சொலவடைகள் அப்படிங்கிறதுலயே கொடுத்திருக்காங்க, அதை பேஸ் பண்ணி நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா? சோ அதே போல அடுத்து உரைநடை படிச்சிட்டோம்னா பிறமொழி சொற்கள்ல நீக்குதல், அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுத, இதெல்லாம் அதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். இவ்வளவுதாங்க இலக்கணம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு அந்த ஆர்டர் தெரிஞ்சு இப்படிதான் இதுக்கு அடுத்து இதை படிச்சுட்டு நம்ம அங்க போனோம் அப்படின்னா என்னால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சு நீங்க படிச்சுட்டீங்கன்னா இதுல ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான பகுதி. சோ இததான் நம்ம அகாடமில நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி, இந்த ஆர்டர்ல தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். சோ இதுல படிச்சாலே ஈஸியா மார்க்ஸ் வாங்கிடலாம். ஓகேவா? சோ ஆல் த பெஸ்ட். நீங்க இலக்கணம் முடிங்க. சோ அத பத்தின டிஸ்கஷனும் நம்ம அகாடமில வீடியோஸ் டெஸ்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். லைவ்லயுமே அது போகுது, அதை பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.